ஓகே. ஸோ திருச்சி ஈஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ரீசென்ட்டா டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் இந்த தொகுதியில கண்டெஸ்ட் பண்றதா ஒரு பேச்சு இருக்கு. ஸோ ஒருவேளை அது நடந்துச்சுன்னா இங்க தேர்தல் களம் எப்படி மாறும்? ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் அவர் கண்டெஸ்ட் பண்ணாருன்னா கண்டிப்பாக டிஎம்கே வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அமைச்சர் தொகுதியும் தாண்டி அவரோட ஒர்க்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ தொகுதி மத்தியிலையும் சரி, ஸோ மக்கள் இடத்துலையும் சரி ஈஸி அக்சஸபிளான ஒரு. ஸோ இந்த தொகுதியில் நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் இருக்காங்க. ஸோ அவங்க ஸோ கட்சியினரிடம் சரி எளிமையாக பழகக்கூடிய மனிதர் தான் திரு அன்பில் மகேஷ் அவர்கள். பட் அவர் தொகுதி மாறினார் அப்படின்னா, ஆனால் இந்த டைம் அப்படி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி டிவிக்கோட தாக்கம் இந்த தொகுதியில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபேஸ் வேல்யூ இல்லைனாலுமே அட்லீஸ்ட் கணிசமாக 20,000 25,000 ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த கிழமை வேறு மாதிரி மாறலாம் அப்படின்றாங்க. திருச்சி மாவட்டத்துல டோட்டலா 10 சட்டமன்ற தொகுதி இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம அடுத்த தொகுதியை பத்தி பார்க்கலாம். அதுக்காக நம்ம கூட பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் திரு மணிரத்னம் அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த தொகுதியை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திருச்சி மாவட்டத்துல அடுத்த தொகுதி திருச்சி ஈஸ்ட். ஸோ இது தமிழ்நாட்டினுடைய 141வது சட்டமன்ற தொகுதி. இங்க எந்தெந்த கேண்டிடேட்ஸ்க்கு அதிக வாய்ப்பு இருக்கு? ஓகே. ஸோ திருச்சி ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக ஃபேமஸாக இருக்க தொகுதி. ஏன் அப்படின்னா டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் இந்த தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணுறதா ஒரு பேச்சு இருக்குது. அதுக்கும் ரீசெண்டாக நிறைய டேட்டா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் டிஎம்கேலேருந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட அலைன்ஸ் இருதயராஜ். ஸோ அவர் கிறிஸ்தவ பேரமைப்பினோட முக்கியமான தலைவராக இருக்காரு. ஸோ திருச்சியில் இந்த தொகுதியில் சிறுபான்மையர் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த தொகுதி தான் கொடுத்தாங்க. இந்த டைம் மீண்டும் அவரே இந்த கூட்டணியில் இருக்கிறதுனால அவருக்கு செல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ டிஎம்கேலேருந்து யாராவது நேரடியாக கண்டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா திரு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர் வரதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ ஈஸியா வின் பண்ற தொகுதி அப்படின்றதால டிஎம்கே நேரடியாக கண்டெஸ்ட் பண்றது இப்போ இந்த தொகுதி யோசிப்பாங்க. ஸோ அவங்க கூட்டணி கொடுத்து வின் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு அப்படின்றனால ஸோ மீண்டும் இனிகோ இருதயராஜ் ஸோ அவரே இந்த தொகுதியில கண்டெஸ்ட் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏடிஎம்கேல பாத்தீங்கன்னா வெள்ளமண்டி நடராஜன் 2016 எம்எல்ஏ அவர் தான். ஸோ 21 கண்டெஸ்ட் பண்ணி தோத்துட்டாரு. மீண்டும் அவருக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்போ அவர் வாய்ப்பு கொடுப்பாங்களான்றது தெரியல. ஏன்னா எப்படின்றது பொறுத்தான் பார்க்க வேண்டும். அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா சீனிவாசன் ஏடிஎம்கேல இருந்து. ஸோ ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு கொடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திரு ஆதவ் அர்ஜுனா ஸோ அவரே கண்டெஸ்ட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் எவ்வளவு உண்மைன்னு தெரியல. ஏன்னா டிவிகே பொறுத்தவரைக்கும் இது வரைக்குமே சஸ்பென்ஸா தான் எல்லா தொகுதியுமே இருக்கு. அதுல திருச்சி ஈஸ்டும் வச்சிருக்காங்க. திரு விஜய் அவர்களே கண்டெஸ்ட் பண்ணாலும் வாய்ப்பு இருக்கு. இல்ல மேபி வேற யாராவது இருந்தா கூட டிவிகேல இருந்து கண்டெஸ்ட் பண்றது அதிகமான சான்சஸ் இருக்கு. எஸ்ஏஆர் ரிவிஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டோட்டல் ஓட்டர்ஸ் கவுண்ட் எவ்வளவு அப்படின்னா 2,35,555. ஸோ அதுல டெலிட்டட் என்ட்ரிஸ் எவ்வளவு அப்படின்னா 56,501. ஸோ இதுல எந்த சமுதாயத்தினர் இந்த தொகுதியில எந்த சமுதாயத்தினர் அதிகமா இருக்காங்க? கிறிஸ்தவர்கள் மற்றும் சிறுபான்மையர்கள் இந்த தொகுதியில் அதிக அளவில் இந்த தொகுதியில் இருக்காங்க. அதற்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா முத்தரையர்கள், யாதவர்கள், பிராமணர்கள் கணிசமாக வசிக்கின்றார்கள். இங்க கடந்த ஆண்டுகள்ல 3 முறை எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. 2 முறை ஏடிஎம்கேயும் ஒரு முறை டிஎம்கேயும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டைம் டிஎம்கே வின் பண்ண சான்சஸ் இருக்கா? அண்ட் டிவிக்கு திரு விஜய் அவர்களே இங்க கான்டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒருவேளை அது நடந்துச்சுன்னா இங்க தேர்தல் களம் எப்படி மாறும்? திருச்சி ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் இந்த தொகுதியில் நேரடியாக கண்டெஸ்ட் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக திருச்சி பரபரப்பாக இருக்கும். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ திரு விஜய் அவர்கள் எந்த ஒரு பற்றாக்குறையுமே கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே கண்டிப்பாக அந்த தொகுதி இன்னும் ஸ்டார் தொகுதியாக தான் கண்டிப்பாக மாறும். அவர் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிற தொகுதியாக தான் இந்த சர்வேல சொல்கிறாங்க. ஏன்னா இது மட்டும் சிறுபான்மையை ஓட்டு பெருமளவில் அந்த தொகுதி குறைஞ்சி 30 to 40% இந்த தொகுதியில் இருக்கிறதுனால திரு விஜய் அவர்களுக்கு அதிகமான வெற்றி வாய்ப்பு இந்த தொகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி ஏடிஎம்கே 2 முறை வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொன்னீங்க. பட் ஏடிஎம்கேவும் ஸ்ட்ராங்கான தொகுதி தான் இது. ஸோ அதிமுக திரு வெள்ளமண்டி நடராஜன் 2016 இந்த தொகுதியில் வின் பண்ணியிருக்காரு. சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. அதனால ஏடிஎம்கேவும் ஸ்ட்ராங் கொஞ்சம் ஓரளவு கணிசமான ஓட்டு 20-25% ஓட் பேங்க் கண்டிப்பாக இருக்கு. இன்கேஸ் டிவிகே தலைவர் விஜயோ இல்லை ஆதவ் அர்ஜுனோ கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா மும்முனை போட்டிக்கு இந்த தொகுதிக்கு கண்டிப்பா மாறும். ஸோ பொறுத்து பார்ப்போம் எப்படி களம் மாறுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தொகுதியில டிஎம்கே வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிவிகே தலைவர் திரு விஜய் அவர்கள் இந்த தொகுதியில கான்டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா மும்முனை போட்டியாக மாறும்
தேர்தல் களமே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தொகுதியில திரு விஜய் அவர்கள் வந்து கான்டெஸ்ட் பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நம்ம அடுத்த தொகுதியை பத்தி பார்க்கலாம். எஸ், நம்ம திருச்சி மாவட்டத்தினுடைய அடுத்த தொகுதி திருவெரும்பூர். இது வந்து தமிழ்நாட்டினுடைய 142வது சட்டமன்ற தொகுதி. இங்க வந்து எந்தெந்த கேண்டிடேட்ஸ்க்கு அதிக வாய்ப்பு இருக்கு? ஸோ சிட்டிங் அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து அன்பில் மகேஷோட தொகுதி இது. மீண்டும் திரு அன்பில் மகேஷ் வந்து நிற்கிறாரா அப்படின்றது வந்து டவுட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவர் தொகுதி மாறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2-3 ரீசன் சொல்றாங்க. ஒன்று வந்து மீண்டும் சென்னைக்கே வர மாதிரி, ஸோ 1000 லைட்ஸ்ல வந்து கண்டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு பேச்சு திமுக வட்டாரங்கள் சொல்றாங்க. அடுத்தபடியாக திருச்சி ஈஸ்ட், ஸோ திருச்சி ஈஸ்ட்லேயுமே மேபி அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறனாலே தொகுதி மாறதுக்காக ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியாக இருக்குன்னு பார்த்தா KN சேகர், ஸோ அவருக்குமே அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா மாவட்ட செயலாளர், ஸோ அவருக்கு அடுத்தபடியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏடிஎம்கே தான் ரேஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குமாருக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராவணன் அவருக்குமே அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஸோ SKT கார்த்திக், ஸோ இங்கே 3 பேரில் யாராவது ஒரு ஆள் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஏடிஎம்கே வட்டாரங்கள் சொல்கிறாங்க. டிவிக்கேல எப்பவும் போல தான் இது வரைக்கும் டிசைட் பண்ணால ஃபேஸ் வேல்யூ அந்த தொகுதியில் யாரும் இல்லை அப்படின்றதுனால பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இவங்க தான் இப்போதைக்கான இருக்க ரேஸில் இருக்க கேண்டிடேட்ஸ். எஸ்ஆர் ரிவிஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனல் ஓட்டர்ஸ் கவுண்ட் எவ்வளவு அப்படின்னா 2,43,304. ஸோ இதுல டெலிட்டட் என்ட்ரிஸ் எவ்வளவு அப்படின்னா 36,417. இந்த தொகுதியில எந்தெந்த சமுதாயத்தினர் வந்து அதிகமா காணப்படுறாங்க? ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து முத்தரைய சமுதாய மக்கள் வந்து திருச்சி மாவட்டத்தில் கணிசமாக எல்லா தொகுதியிலுமே ஓரளவு கணிசமான ஓட் பேங்க் இருக்குது அவங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் தொகுதியில் அதிகமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து ஆதி திராவிடர்கள், ஸோ பட்டியல் மக்கள் தொகுதியில் அதிகமாக இருக்காங்க. இவங்க வந்து பெருமளவில் இருக்க தொகுதி இது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் மற்றும் இஸ்லாமியர்கள், யாதவர்கள், வெள்ளாளர் வந்து கணிசமாக அந்த தொகுதியில் வந்து காணப்படுறார்கள். ஸோ கடந்த ஆண்டுகளில் 13 முறை மொத்தமாக எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு இந்த தொகுதியில். ஸோ டிஎம்கே வந்து 6 முறையும் ஏடிஎம்கே 5 முறையும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தொகுதியில் நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கான்டெஸ்ட் பண்ணுவாங்க சில நேரம், இல்லைன்னா தொகுதி மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு மாற்றம் வந்து தேர்தல் களத்துல வந்து எப்படி அது வெளிப்பட போகுது? ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் கண்டெஸ்ட் பண்ணாருன்னா கண்டிப்பாக டிஎம்கே வந்து வின் பண்ணுறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அமைச்சர் தொகுதியும் தாண்டி அவரோட ஒர்க்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ தொகுதி மத்தியிலையும் சரி, ஸோ மக்கள் இடத்துலையும் சரி வந்து ஈஸி அக்சசிபிளான ஒரு மிகவும் வந்து எளிமையான மனிதர் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளும் மீட் பண்ணதுலேருந்து சரி, ஸோ கட்சியினரிடையும் சரி எளிமையாக பழகக்கூடிய மனிதர் தான் வந்து திரு அன்பில் மகேஷ் அவர்கள். பட் அவர் தொகுதி மாறினார் அப்படின்னா வேற கேண்டிடேட் வந்து புதுசாக கேண்டிடேட் போகிற மாதிரி தான் இருக்கும். கேஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரி சேகர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா தொகுதியில் வந்து நியூ ஃபேஸஸ், டிஎம்கே வந்து நியூ ஃபேஸஸ் வர மாதிரி தான் இருக்கும். திருவெரும்பூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஃபேவரான தொகுதி தான். பட் டிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து 30 to 35% ஓட் பேங்க் வந்து உள்ள தொகுதி தான். பட் இப்போ வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தொகுதி மாறினார் அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே கொஞ்சம் போட்டி இருக்குமே தவிர இப்போ வரைக்கும் டிஎம்கே தான் கொஞ்சம் ஃபேவரான தொகுதி தான் திருச்சி. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இந்த திருவெரும்பூர் தொகுதியில டிஎம்கே வெற்றி பெறுகிறதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து தொகுதி மாறுறது மூலமா அங்க ஒரு பேட்டில் கிரவுண்ட் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப நம்ம அடுத்த தொகுதியை பத்தி பார்க்கலாம். ஓகே, அடுத்த திருச்சி மாவட்டத்தினுடைய அடுத்த தொகுதி லால்குடி, அந்த தொகுதியை பத்தி பார்க்க போறோம். இது வந்து தமிழ்நாட்டினுடைய 143வது சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில எந்தெந்த கேண்டிடேட்ஸ்க்கான அதிக வாய்ப்பு இருக்கு? ஸோ இப்போ வந்து சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சவுந்தர பாண்டியன் டிஎம்கேலேருந்து கடந்த 4 முறையாக அவர் தான் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்காரு. ஸோ தொகுதி ஃபுல்லாமே அவருக்கு வந்து நல்ல பேர் தான் இருக்குது. ஆனாலும் இந்த டைம் வந்து மீண்டும் 26வது சீட் கிடைக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குன்னு சொல்கிறாங்க டிஎம்கே வட்டாரத்தில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் வைரமணி அவருக்கு இந்த தொகுதியை கொடுத்துட்டு மாவட்ட பொறுப்பை வந்து அருண் நேர் அவர்களுக்கு வழங்கப்படலாம் அப்படின்ற வந்து ஒரு தகவலும் இருக்குது. பட் ஆனால் அது எப்படின்றது தெரியல. பட் இப்போ வரைக்கும் சவுந்தர பாண்டியன் அவர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஏடிஎம்கேலேருந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ் அவருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சிவகுமார், ஸோ இவருக்குமே வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அசோகன், ஸோ இவங்களுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் ஏடிஎம்கே அலையன்ஸில் வந்து கூட்டணி கேட்டாங்கன்னா தமாகல வந்து யாராவது கேட்கறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த தொகுதியில் வந்து தமாக வந்து கடந்த முறை வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றதால தமாகல வந்து யாராவது கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிவிக்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபேஸ் வேல்யூ இல்லாத தொகுதினால யாரும் அங்கே இல்லை. ஸோ என்டிகே கேண்டிடேட் எதுவும் போடலை. ஸோ இவங்க தான் இப்போ இருக்க பொட்டான்சியல் கேண்டிடேட். எஸ்ஐஆர் ரிவிஷனுக்கு அப்புறம் ஃபைனல் ஓட்டர்ஸ் கவுண்ட் எவ்வளவு அப்படின்னா 2,04,885. இதுல டெலிட்டட் என்ட்ரிஸ் எவ்வளவு அப்படின்னா 17,983.
968. ஸோ இந்த தொகுதியில வந்து எந்த சமுதாயத்தினர் வந்து அதிகமா இருக்காங்க? ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடையார், முத்தரையர், பட்டியலின மக்கள் மற்றும் ரெட்டியார் சமுதாயத்தினர் பெரும்பான்மை அந்த தொகுதியில இருக்காங்க. கடந்த ஆண்டுகள்ல மொத்தம் 16 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. அதுல டிஎம்கே வந்து 10 முறை வின் பண்ணிருக்காங்க, ஏடிஎம்கே 2 முறை, ஐஎன்சி வந்து 3 முறை வின் பண்ணிருக்காங்க, அண்ட் மற்றொரு கட்சி வந்து 1 முறை வின் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க வந்து டிஎம்கே ஒரு ஸ்ட்ராங்கான கால் தடம் பதிச்சிருக்கிற மாதிரி இருக்கு வின்னிங் லிஸ்ட் பார்க்கும்போது. ஸோ இந்த முறையும் டிஎம்கே வின் பண்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கா இல்ல எப்படி? லால்குடி தொகுதி பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு இப்போன்னு இல்லை. ஸோ ரொம்ப வருஷமாவே வந்து டிஎம்கேக்குன்னு ஒரு கோர் ஓட்டர்ஸ் வந்து இந்த தொகுதியில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷன்ஸ் பொறுத்து வந்து அப்படி இருக்குமான்றது கொஞ்சம் மாறும். ஏன்னா வந்து நீ கடந்த முறை வந்து இந்த மாதிரி லாங்காக வந்து ஒரு தொகுதியில் வின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தொகுதியில் வந்து ஒரு வெறுப்பு வந்துடும் மக்களிடையே. இந்த தொகுதி பொறுத்தவரைக்கும் சரி ஓகே நம்ம வேற யாருக்கா ட்ரை பண்ணலான்றது மைண்ட் செட் வந்து பீப்புள்ஸ் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக மக்கள்கிட்ட வந்துடும். அப்படி இருக்க தொகுதியை தான் நம்ம சர்வேல இந்த தொகுதி பார்க்குறோம். ஸோ வந்து லால்குடி தொகுதி வந்து இப்போ இல்லை ரொம்ப வருஷமாவே டிஎம்கேக்கு ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கு, கோர் ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த டைம் வந்து அப்படி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. மேபி டிவிக்கோட தாக்கம் வந்து இந்த தொகுதியில் வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபேஸ் வேல்யூ இல்லைனாலுமே அட்லீஸ்ட் கணிசமாக 20,000 25,000 ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த கிழமை வேற மாதிரி மாறலாம் அப்படின்றாங்க. அது மட்டுமின்றி ஐஜேகே வந்து கண்டிப்பா திருச்சியில் ஏதாவது ஒரு தொகுதி கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக லால்குடியாக கூட இருக்கலாம். ஏன்னா உடையார் சமுதாயத்தினர் அதிகமாக உள்ள தொகுதியில் வந்து இதுவும் ஒன்று. ஸோ கேஸ்ட் ஓட்டாக இருக்கும், சில தொகுதி வந்து பணம்பலம் அதிகமாக இருக்கும், சில தொகுதி வந்து ஃபேஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த சமுதாயத்தினர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஐஜேகே வந்து இந்த தொகுதியில் வந்து கேட்டு பெறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஏடிஎம்கே மீண்டும் கண்டெஸ்ட் பண்ணுவாங்களான்றது நமக்கு தெரியல. ஐஜேகே இன்கேஸ் கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னா ஏடிஎம்கே அலைன்ஸ்லனா கண்டிப்பாக பேட்டில் கிரவுண்டாக தான் இருக்கும். ஸோ ஐஜேகே தலைவர் யாரும் தெரியும், டிஆர் பாரிவேந்தர். இந்த இடம் எப்படியாவது ஒரு எம்எல்ஏவாவது அவங்க கட்சியிலேருந்து கண்டிப்பாக சட்டமன்றத்துக்கு போகணும் அப்படின்றதுனால மும்முனையோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அதனால திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் இந்த மாவட்டத்திலேருந்து ஏதாவது ஒரு தொகுதியில் வந்து கண்டிப்பாக கண்டெஸ்ட் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. லால்குடி வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால நமக்கு சர்வேல சொல்றாங்க அவங்க. ஸோ இந்த முறை வந்து டிஎம்கே வந்து ஈஸியாக வின் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு குறைவு தான். இப்போ வந்து டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அலைன்ஸாக தான் இருக்கு, 50-50 தான் இருக்கு. ஸோ டிஎம்கே தோற்கடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ப்ராப்பரான கிரவுண்ட் ஒர்க் பண்ணி நல்ல கேண்டிடேட் போட்டாங்க அப்படின்னா ஏடிஎம்கே தொகுதியில் வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ் வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த முறை வந்து டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே கூட்டணிக்கு வின் பண்றதுக்கான சான்சஸ் வந்து 50-50 தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யாரு இந்த தொகுதியில வந்து வெற்றியாளராக வர போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான தேர்தல் ரிலேட்டட் தகவல்களை பார்க்கறதுக்கு நம்ம சவுத் போஸ்ட் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.